வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்கிங்ல ரீசனிங்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக், ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சிலாஜிசம் சொல்லுவாங்கப்பா. அதாவது சிலாஜிசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எனக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல ஒரு 5 மார்க் கண்டிப்பா கேட்பாங்க. நான் 5 மார்க்கு வித்தின் ஒரு 2 to 2.5 செகண்ட் மினிட்ஸ்க்குள்ள என்ன பண்ணிடலாம், நான் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இதோடைய பேசிக் கான்செப்ட் நல்ல தரவா தெரிஞ்சுதான் என்ன பண்ண முடியும், நம்மளால சிலாஜிசம்ல இருக்க 5 கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த சிலாஜிசம் நம்ம எப்படி பேசிக்கா சால்வ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வென் டயக்ராம் பேஸ் பண்ணி தான் நான் சால்வ் பண்ணுவேன். இந்த சிலாஜிசமோட கொஸ்டின் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்கப்பா. அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஒரு வேர்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அகைன் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு வென் டயக்ராம் டிரா பண்ணுவேன். ஸோ வென் டயக்ராம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் தான், ஜஸ்ட் சர்க்கிள் போடுவோம்லப்பா, அதான் நமக்கு என்னது வென் டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த வென் டயக்ராமை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. ஒரு 2 or 3 கன்க்ளூஷன்ஸ் இருக்கும். அப்போ இந்த கன்க்ளூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அந்த வென் டயக்ராம்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? அப்போ நான் செக் பண்ணி பார்த்துட்டு அது இருந்துச்சுன்னா எனக்கு ஃபாலோ அப்படின்னு எடுத்துக்குவேன். அது இல்லை அப்படின்னா நாட் ஃபாலோ எடுத்துக்குவேன். எனக்கு கன்க்ளூஷனே ஒரு 3 டைப்பா பிரியும். நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டுக்கான வென் டயக்ராம் டிரா பண்ணுங்க. அகைன் கொடுத்துருக்க கன்க்ளூஷனை அந்த ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஜஸ்ட் எனக்கு என்னது, அந்த வென் டயக்ராம் தான் என்னுடைய நியூ ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். அகைன் என்ன பண்ண மாட்டேன், இந்த வேர்டிங்ஸை பார்க்க மாட்டேன், என்னுடைய டயக்ராம் பார்த்தா என்ன பண்ணுவேன், ஓவரால் அந்த கன்க்ளூஷனை செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு வென் டயக்ராம் மாதிரி தெரிஞ்சிருக்கணும்ல, அது எப்படி நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்றத நம்ம முக்கியமானது. ஓகேவா? ஸோ எனக்கு ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு மொத்தமா ஒரு 6 ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்கப்பா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சம். ஓகேவா? அப்ப எனக்கு சம் ஏ இஸ் பி எடுத்துக்கலாமா? எல்லாத்தையுமே என்ன பண்ண போறேன், ஏ இஸ் பி தான் எடுப்பேன். ஓகேவாமா? அகைன் எனக்கு செகண்ட் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, ஆல் ஏ இஸ் பி. நெக்ஸ்ட் நோ ஏ இஸ் பி. அகைன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம் ஏ இஸ் நாட் பி. ஒன்லி a few a is b. only a is b. ஸோ நமக்கு சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் இந்த 6 ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ரிப்பீட்டடா கேட்பாங்க. இதை தாண்டி வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஓகேப்பா? அப்போ இந்த 6 ஸ்டேட்மெண்ட்டுக்குமே எனக்கு என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும், வென் டயக்ராம் வரைய தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு எப்படி நான் வென் டயக்ராம் வரையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கதை ரீட் பண்ணி அதோட தமிழ் மீனிங் நீங்க பார்த்துட்டாலே போது என்ன பண்ணிடலாம், ஈஸியா அதுக்கான வென் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சம் ஏ இஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சம் ஏ இஸ் பி என்னப்பா மீனிங்? ஸோ கொஞ்சம் ஏ பியா இருக்கும்னு எடுத்துக்கலாமா? அப்ப நான் இதுக்கு எப்படி டயக்ராம் வரைவேன் அப்படின்னா, 2 சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கலாமா? அப்போ எனக்கு இது ஏ இதை பின்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்ப இந்த பார்ட்ல கொஞ்சம் ஏ என்னவா இருக்கு, எனக்கு இங்க பியா இருக்காப்பா. அப்ப சம் ஏ இஸ் பின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல் ஏ இஸ் பி. ஆல் ஏ இஸ் பிக்கு தமிழ் என்ன சொல்லலாம், எல்லா ஏவுமே பி குள்ள இருக்குன்னு சொல்லுவோமா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஏவன் ஒரு சின்ன சர்க்கிளா போட்டு இதை சுத்தி ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கலாமாப்பா? இது எனக்கு என்னவா இருக்கும், பியா இருக்கும். ஸோ அப்ப எனக்கு இந்த செகண்ட் இமேஜ்ல பாருங்க, எல்லா ஏவுமே எதுக்குள்ள இருக்கு, பி குள்ள இருக்கு. அப்ப ஆல் ஏ இஸ் பின்றது இங்க கரெக்டா? அப்ப நான் ஆல்னா என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வேரியபிள இன்னர் சர்க்கிளாவும் பெரிய செகண்ட் வேரியபிள அவுட்டர் சர்க்கிளாவும் போட்டுக்கலாமா? அப்ப சம்னா கொஞ்சம் பார்ட் இருக்கும். ஸோ அதாவது கொஞ்சம் பார்ட் வந்து ஏ வந்து பியா இருக்கும். ஆல்னா எல்லா ஏவுமே எனக்கு பி குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் இந்த நோ அப்படின்றதுக்கு நான் எப்படி டிராகன் வரையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க ஏ நோ ஏ இஸ் பி என்ன மீனிங், எந்த ஏவுமே எனக்கு பி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு இங்க நோன்றதை மென்ஷன் பண்றதுக்காக என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் கூட ஒரு கிராஸ் மார்க் போட்டுக்கலாமா? ஸோ அப்ப இதுதான் எனக்கு என்னக்கான மீனிங், நோ ஏ இஸ் பி கான வென் டயக்ராம். நெக்ஸ்ட் சம் ஏ இஸ் நாட் பின்னு சொல்லியிருக்காங்களாப்பா? ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன். இங்க நான் ஃபோர்த் ஒனுக்கு டிரா பண்ணவா? சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு என்ன மீனிங், கொஞ்சம் ஏ வந்து பியா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்களா? இதுக்கு நான் எந்த டயக்ராம் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த நோ டயக்ராம் இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்க ஏ இங்க பி. ஸோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஏ இஸ் நாட் பினா கொஞ்சம் ஏ எனக்கு பியா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப இந்த பார்ட்ல இருக்க ஏ என்னவா இருக்காது, எனக்கு இங்க பியா இருக்காது. ஆனா இந்த ரிமைனிங் பார்ட் இருக்குல்லப்பா, இந்த ஏ என்ன பண்ணிக்கலாம்னா பியா போட்டுக்கலாம் பாசிபிலிட்டி கேஸ் வரும்போது. ஓகேவா? இந்த பார்ட்ல இருக்க ஏ கண்டிப்பா எனக்கு பியா இருக்காது. பட் ரிமைனிங் பார்ட்ல இருக்க ஏ
சம்வாட் ஒரு பாசிபிலிட்டியில எனக்கு என்ன பண்ணிக்கலாம், பி குள்ள என்னால போட முடியும். அதே மாதிரி இந்த எல்லா பிக்கு என்ன பண்ணலாம், நானு ஏ குள்ள போட முடியும். இதெல்லாமே எனக்கு எப்போனா பாசிபிலிட்டி கண்டிஷன் வரப்ப மட்டும். ஓகேவா? ஸோ இப்பவே நம்ம பாசிபிலிட்டி பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த ரிமைனிங் ஏவா என்னால் பி குள்ள போட முடியும், இல்ல இந்த எல்லா பிக்கு என்னால் ஏ குள்ள போட முடியும். இந்த பார்ட்டோட மட்டும் தான் எனக்கு எது நோல இருக்குப்பா, ஏ உடைய சம் பார்ட் ஆஃப்ல மட்டும்தான் எனக்கு பி வந்து நோ கண்டிஷன் இருக்கு. அப்ப இந்த ஏ கண்டிப்பா எனக்கு எதுக்குள்ள வரக்கூடாது, பி குள்ள வரக்கூடாது. புரிஞ்சுதுல? அகைன் பாருங்க, ஃபிஃப்த் ஒன் என்ன சொல்லிருக்காங்க, ஒன்லி a few a is b. ஒன்லி a few னா கொஞ்சம் a மட்டும் தான் எனக்கு b இருக்குன்னு அர்த்தமா? அப்ப என்ன பண்ணலாம், அதுக்கு ஃபிஃப்த் ஒன்க்கு கொஞ்சம் a மட்டும் தான் அப்படின்னா நான் சம் வரைஞ்சிக்கலாமாப்பா. சோ இது எனக்கு a, இது எனக்கு b. இந்த கொஞ்சம் a மட்டும் தான் எனக்கு எதுவா இருக்கும், b ஓட கனெக்ட் ஆகும். அப்ப ரிமைனிங் a என்ன ஆகாதுப்பா, a ஓட கனெக்ட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த பார்ட்ல இருக்க a மட்டும் தான் b ஓட கனெக்ட் ஆகும். இந்த ரிமைனிங் பார்ட்ல இருக்க a என்ன ஆகாது, b ஓட கனெக்ட் ஆகாது. ஆனா இங்க பாசிபிலிட்டி கண்டிஷன் வரும்போது இந்த எல்லா b என்ன பண்ணிக்கலாம், நானு a குள்ள போட்டுக்கலாம். ஏன்னா இந்த எல்லா b என்ன பண்ணலாம், இந்த சின்ன பார்ட் கூட நானால வச்சுக்க முடியலப்பா அப்படின்றப்ப எனக்கு பாசிபிலிட்டி வரும்போது இந்த எல்லா b உள்ள வரும். ஆனா இந்த எல்லா a என்ன பண்ண முடியாது, b குள்ள போட முடியாது. இந்த சம் பார்ட் ஆஃப் a மட்டும் தான் எனக்கு என்னவா இருக்கும், b ஆ இருக்கும். இதான் இந்த ஃபர்ஸ்ட் 5க்கு. அகைன் இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்மால் கன்வர்ஷன் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு இங்க ஒன்லி அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்களாப்பா, இந்த ஒன்லி நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஆல் மாத்த போறேன். இந்த வேரியபிளை ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சோ ஒன்லி a is b என்ன பண்ணுவேன், ஆல் b is a ன்னு எடுத்துக்கலாமா? சோ இப்போ நம்ம நார்மலா செகண்ட் ஒன் பார்த்தோம்ல, ஆல் a is b, அதே மாதிரி டயகிராம் வரைஞ்சிடலாமா? ஆல் b is a வாப்பா. சோ ஆறாவது ஆல் b is a. சோ அப்ப எனக்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சோ ஆல் a is b னா எல்லா a எனக்கு b குள்ள வந்துருச்சு. இங்க ஆல் b is a, ஆனா இங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினா ஒன்லி னு யூஸ் பண்ணிருக்காங்களா? அப்ப ஒன்லி னு வந்துச்சுனா இதுல செகண்ட் வேரியபிள் இருக்குலப்பா, இந்த செகண்ட் வேரியபிள் ஃபர்ஸ்ட் வேரியபிள் குள்ள மட்டும் தான் இருக்கும், வேற எதோடயுமே லிங்க் ஆக கூடாது. அப்போ இந்த b இருக்கா, இது a குள்ள மட்டும் தான் இருக்கும், a வை தவிர ரிமைனிங் எதோடயுமே கனெக்ட் ஆகாது பாசிபிலிட்டி கேஸ் வரும்போதும் சரி. ஓகேவா? சோ அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா எனக்கான சிலாஜிசம்கான ஸ்டேட்மெண்ட்கோட டயக்ராம். ஓகேவா? சோ இந்த டயக்ராம் எல்லாமே நமக்கு வரைய தெரிஞ்சிச்சுனாலே போதும் 30% நம்ம சிலாஜிசம் சால்வ் பண்ண மாதிரி தான். ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி டிரா பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பாத்துக்கணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன். சோ கன்க்ளூஷன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஓவராலா ஒரு 3 டைப் ஆஃப் கன்க்ளூஷன் இருக்கும்பா. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கன்க்ளூஷன், அடுத்து நெகட்டிவ் கன்க்ளூஷன், லாஸ்டா பாசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த 3 கன்க்ளூஷனுமே எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும், சிலாஜிசம் क्वेश्चन என்னால சால்வ் பண்ண முடியும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கன்க்ளூஷன். சோ அது என்ன பாசிட்டிவ் கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த டைப் ஆஃப் கன்க்ளூஷனை நான் டைரக்டா என்னுடைய வென் டயகிராம்ல செக் பண்ணுவேன். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை டைரக்டா நான் வென் டயகிராம்ல பார்ப்பேன். வென் டயகிராம்ல அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபாலோ ஆகும், இல்லைன்னா எனக்கு ஃபாலோ ஆகாது. அதுதான் இதுக்கான கண்டிஷன். ஓகேவாமா? சோ அப்ப எனக்கு அதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம், ஆல், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கன்க்ளூஷனா. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவாமா? சோ இப்ப பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு டயகிராம் நானா டிரா பண்றேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் a is b, all b is c ன்னு எடுத்துக்கலாம், no c is d ன்னு எடுத்துக்கிறேன். ஓவராலா இதான் எனக்கான ஸ்டேட்மெண்ட்கான வென் டயகிராம். இதுக்கு என்னென்ன கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா sum a is c, sum b is d, all b is c, all d is a ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவாப்பா? ஒரு 4 கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இப்போ இதெல்லாமே எப்படி இருக்கு, சம்மும் ஆல் வந்துச்சுன்னா எனக்கு ஒன்லி பாசிட்டிவ் கன்க்ளூஷன் இருக்குனா, அப்ப பாசிட்டிவ் கன்க்ளூஷன் என்ன பண்ணுவோம், டைரக்டா எனக்கு இந்த வென் டயகிராம்ல இருக்கான்னு பார்ப்பேன். இருந்துச்சுன்னா அது ஃபாலோ ஆகும், இல்லைன்னா எனக்கு என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. சம் a is c இருக்கான்னு பாருங்கப்பா. இது எனக்கு a உடைய சர்க்கிள், இது எனக்கு c ஓட சர்க்கிளா. அப்ப இந்த பார்ட்ல கொஞ்சம் a வந்து எனக்கு c ஆ இருக்கா, அப்ப எனக்கு என்ன பண்ணலாம், இதை நான் ஃபாலோ ஆகும்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் b is d. சோ இங்க எனக்கு b இருக்கு, இங்க d இருக்கு, இது ரெண்டு சம் கண்டிஷன்ல இருக்கா. சம்னா எனக்கு எப்படி இருக்கணும், ஒன்னோட ஒன்னு இன்டர்செக்ட் ஆயிருக்கணுமா. ஆனா எனக்கு இன்டர்செக்ட் ஆகலப்பா, அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன வராது, செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது.
தேர்ட் பாருங்க ஆல் பி இஸ் சி. எல்லா பியுமே சிக்குள்ள இருக்கா? எல்லா பியுமே எதுக்குள்ள இருக்கு? சிக்குள்ளதான் இருக்கு. அப்ப தேர்ட் ஒன் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாருங்க ஆல் டி இஸ் ஏ. இங்க டி இருக்கு, இங்க ஏ இருக்கா? டி உள்ள ஏ இருக்காப்பா? இல்ல. அதாவது எல்லா டியுமே ஏக்குள்ளா எனக்கு ஏக்குள்ள தான் டி இருக்கணும். ஆனா அப்படி கொடுத்துருக்காங்களா? இல்ல. அப்ப இது எனக்கு என்ன ஆகாது? ஃபாலோ ஆகாது. அப்ப எனக்கு ஆன்சர் ஒன்லி 1 and 3 ஃபாலோ அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் பொறுத்த ரெண்டே ரெண்டு தான். ஒன்று சம்மு, இன்னொன்று வந்து ஆளு. எனக்கு வென் டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது இருந்துச்சுன்னா எனக்கு ஃபாலோ ஆகும், இல்லைன்னா எனக்கு என்ன ஆகாது? ஃபாலோ ஆகாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? சம்மும் ஆளும் பார்த்தோமா? அதே எனக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் அகெயின் சேம் அதே 2 தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோ, இன்னொன்று வந்து சம் நாட் இருக்கும். ஓகேவாமா? ஸோ எனக்கு இங்க நோ அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இப்போ நோனா என்ன மீனிங்? ஸோ அப்போ இப்போ 2 ஊர் எடுத்துக்கலாமா? அப்போ மதுரை கோயம்புத்தூர் இருக்கு. எனக்கு இங்க மதுரைக்கு கோயம்புத்தூர் எனக்கு நோ கண்டிஷன் சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ மதுரை பீப்புள்ஸ்க்கும் கோயம்புத்தூர் பீப்புளுக்கும் இடையில எனக்கு நோ கண்டிஷன் இருக்கு அப்படின்னா நான் கொஞ்சம் மதுரை பீப்புள் தூக்கி கோயம்புத்தூருக்குள்ள போட்டேன் அப்படின்னா அவங்க சொன்னது தப்பாயிருமா? ஸோ அப்போ அந்த மாதிரி தான் என்ன பண்ண போறோம் நம்ம இந்த நோ கண்டிஷன், அதாவது நெகட்டிவ் கண்டிஷனை பேசிக்கா சால்வ் பண்ணும். ஓகேவா? அப்ப எனக்கு நோ அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா? அப்ப எதுவுமே இல்லாத ஒண்ணு நான் ஜஸ்ட் கொஞ்சம் வரும் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அவன் சொன்னது என்ன ஆயிரும்ப்பா? தப்புன்னு வந்துரும்ல. ஸோ அப்போ அதை தான் நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஒரு நெகட்டிவ் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நான் பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுவேன். சேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அவன் சொன்னது தப்பு. ஓகேவா? அப்ப எனக்கு நோ அப்படின்ற வரப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து இங்க சம் பாசிபிலிட்டி செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நோனா சம் பாசிபிலிட்டி, சம் நாட் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆல் பாசிபிலிட்டி. ஏன்னா சம் நாட்டுக்கான மீனிங் என்னதுப்பா? சம் நாட்னா கொஞ்சம் கூட வராது சொல்லிருக்காங்க. கொஞ்சம் வராதுன்னு அர்த்தம். நோனா எதுவுமே வராது. எதுவுமே வரலன்னா என்ன பண்றேன்? நான் கொஞ்சம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிக்கான செக் பண்ணுவேன். அதே மாதிரி சம் நாட்னா எனக்கு கொஞ்சம் வராதுன்னு சொல்றாங்க. அப்ப நான் எல்லாமே வர்றதுக்கான பாசிபிலிட்டி செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இது ரெண்டு தான் இங்க செக் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? இன்கேஸ் என்னால பாசிட்டிவா அதை மாற்ற முடிஞ்சிச்சு, பாசிட்டிவா மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் தப்பு. இன்கேஸ் என்னால பாசிட்டிவா மாற்ற முடியல அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் கரெக்ட். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷனை பாசிட்டிவா மாற்ற ட்ரை பண்ணுவேன். நோன் கொடுத்தா சம் பாசிபிலிட்டி செக் பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி சம் நாட் கொடுத்தா ஆல் பாசிபிலிட்டி செக் பண்ணி பார்ப்பேனா? அப்போ என்னால அந்த இடத்துல பாசிட்டிவா மாற்ற முடிஞ்சிச்சு, நெகட்டிவா பாசிட்டிவா மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் தப்பு. அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் நெகட்டிவா மாற்ற முடியல அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷனோட பேசிக். ஸோ அப்போ இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ அப்போ பேசிக்கா பாருங்க, சேம் அதே ஒரு வென் டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா? சம் A is B, all B is C, no B is D கொடுத்துட்டாங்களா? நெக்ஸ்ட் இங்க என்ன அடிஷனல் ஆட் பண்ணோம்னா சம் A is not, sorry, some D is not E ன்னு எடுத்துக்கலாமா? இல்லைன்னா only a few D is E ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அப்ப கொஞ்சம் E மட்டும் தான் எனக்கு D குள்ள வரும், E குள்ள வரும், ரிமைனிங் D வந்து எனக்கு E குள்ள வராது அப்படின்றது எடுத்துக்கலாமா? சோ இதுக்கு கன்க்ளூஷன் வச்சு பார்த்தோம்னா எனக்கு இங்க no B is E. ஓகே அப்பா, நெக்ஸ்ட் no A is E, no B is D, some B is not D, some E is not B. ஓகேவா? சோ அப்போ இந்த மாதிரி ஒரு 5 கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவாப்பா? சோ அப்ப நான் பேசிக்கா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நெகட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதை நான் பாசிட்டிவா மாத்த ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? சோ நோனா என்ன பண்ணணும்? சம் பாசிபிலிட்டி பண்ணுவீங்க, சம் நாட்னா ஆல் பாசிபிலிட்டி பண்ணுவோம். ஓகேவாப்பா? இப்போ நோ பி இஸ் இ கொடுத்துருக்காங்களா? அப்ப என்ன பண்ணுவேன்? சம் பி இஸ் இ இஸ் a possibility அப்படின்னு செக் பண்ணுவேனா? அப்போ கொஞ்சம் b ஐ தூக்கி என்னால ஈக்குவலா போட முடியுமா பார்க்கலாமா? சோ அதே மாதிரி எனக்கு இங்க ஒரு 2 வேரியபிளுக்கு நடுவுல அன்னோன் ரிலேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு சம் பாசிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ஃபாலோ ஆகும். இது வந்து நோட்னே போட்டு எழுதிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேப்பா? அதாவது எனக்கு இங்க அன்னோன் ரிலேஷன் இருந்து எனக்கு
சம் பாசிபிலிட்டி வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா சம் பாசிபிலிட்டி ஆல்வேஸ் ஃபாலோ. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னோனா இருந்து சம் பாசிபிலிட்டி வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன ஆகும்பா? கண்டிப்பா அது ஃபாலோ ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷனோட பேசிக். சரியா? ஸோ இப்போ பாருங்க, நோ பி இஸ் ஈனா சம் பி இஸ் இ போட முடியுமா பாருங்க. ஸோ இங்க எனக்கு பி இருக்கு, இங்க இ இருக்காப்பா. இப்போ இந்த பிக்கும் இந்த சி இக்கும் டேரக்டா ரிலேஷன் சொல்லியிருக்காங்களா? ஏதாவது நோ வரும்னு சொல்லியிருக்காங்களாப்பா? எனக்கு பிக்கும் ஈக்கும் உள்ள எந்த ரிலேஷனுமே கிடையாதுல்ல. இப்போ எந்த ரிலேஷனுமே இல்லைன்னா அங்கே என்ன மீனிங்? அன்னோன் ரிலேஷன் தான் மீனிங். அப்போ இது ரெண்டுக்கும் அன்னோன் இருக்கும்போது எனக்கு சம் பாசிபிலிட்டி என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா பண்ண முடியும். அப்போ இந்த நெகட்டிவ் என்ன பண்ணிட்டேன் நான்? பாசிட்டிவா சேஞ்ச் பண்ண முடியுது. அப்போ இது தப்பு தானப்பா. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எங்கேயும் ஃபாலோ ஆகாது. ஓகேவா? செகண்ட் பாருங்க, நோ ஏ இஸ் ஈன்னு சொல்லிருக்காங்களா? அப்ப என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் ஏ வச்சுக்கு என்னால ஈக்குள்ள போட முடியுமா பார்ப்பேன். இங்க ஏ இங்க இருக்கு, இ இங்க இருக்கா? அப்போ இதுக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன் பாருக்கு? நோ ரிலேஷன், அதாவது அன்னோன் ரிலேஷன். ஓகேவா? அப்ப எனக்கு இந்த ஏ வச்சுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஏவை ஈக்குவலான போட முடியும்ல. அப்ப இதையும் என்னால என்ன பண்ண முடியுது? பாசிட்டிவா மாத்த முடியுது. அப்ப இந்த கன்க்ளூஷன் என்னதுப்பா? தப்பு. மூணாவது பாருங்க, நோ பி இஸ் டி. இங்க எனக்கு என்ன இருக்கு? பி இருக்கு, இங்க எனக்கு என்ன இருக்கு? டி இருக்கு. பிக்கும் டிக்கும் பார்க்கும்போது எனக்கு என்ன ரிலேஷன் இருக்கு? அன்னோன் தான். ஜென்ரலா பார்க்கும்போது எனக்கு இதுக்கும் டேட்டா எந்த லிங்க்கும் இல்லைப்பா. ஆனா இந்த பி எதுக்குள்ளப்பா இருக்கு? சிக்குள்ள இருக்கு. சிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? நோ ரிலேஷன் இருக்கு. அப்போ சி வந்து கண்டிப்பா எதோட லிங்க் ஆகாது? டியோட லிங்க் ஆகாது. அப்படின்றப்போ இந்த சிக்குள்ள இருக்க பி மட்டும் எப்படி டியோட லிங்க் ஆக முடியும்? கண்டிப்பா ஆக முடியாதுல்ல. அப்போ இந்த பியத்துக்கு இன்கேஸ் நான் இங்க போடுறேன் அப்படின்னா சம் பார்ட் ஆஃப் சியும் பியும் எனக்கு மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அப்போ அந்த சி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? டிக்குள்ள வந்துடும். அப்ப என்ன பண்ண முடியாது? என்னால பாசிட்டிவா அதனால மாற்ற முடியாது. அப்ப கொடுத்துருக்கிறது என்னது? கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் தான். ஓகேவாமா? புரியுதுல எப்படி நெகட்டிவ் கன்க்ளூஷனை பாசிட்டிவா மாற்றணும்? பாசிட்டிவா மாத்திட்டோம்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் தப்பு. பாசிட்டிவா மாற்ற முடியல அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் கரெக்ட். இப்போ வேலை புரிஞ்சிருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க, சம் பி இஸ் நாட் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ கொஞ்சம் பார்ட் ஆஃப் டி வந்து இ பி வந்து எனக்கு டி ஆக சொல்லியிருக்காங்க. அப்போ சம் நாட் என்ன பண்ணுவீங்க? ஆல் பாசிபிலிட்டி செக் பண்ணுமா? அப்போ எல்லா பியையும் தூக்கி நான் டிக்குள்ள போட முடியுமாப்பா? எல்லா பியையும் தூக்கி என்ன பண்ண முடியாது? கண்டிப்பா டிக்குள்ள போட முடியாது. எதனால போட முடியாதுன்னா என்னால கொஞ்சம் பியை தூக்கி என்னால டிக்குள்ள போட முடியாது. எதனாலனா சிக்கும் டிக்குள்ள நோ இருக்கு. அப்ப சிக்குள்ள இருக்க பிக்கும் டிக்குள்ள என்ன இருக்கும்? நோ தான் இருக்கும். அப்ப எல்லாத்தையும் தூக்கி என்னால போட முடியுமா? முடியாது. அப்ப இதுவும் எனக்கு என்ன ஆகும்? ஃபாலோ ஆகும். ஏன்னா நமக்கு என்ன இருப்பாது? நெகட்டிவ் கன்க்ளூஷன் என்னால பாசிட்டிவா மாத்த முடியல. அப்ப கண்டிப்பா இது என்ன ஆகும்? ஃபாலோ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், சம் இஸ் நாட் பின்னு சொல்லிருக்காங்களா? அப்போ எனக்கு என்ன பண்ணுவோம்? எல்லா இயும் தூக்கி பிக்குள்ள போட முடியுமா பாப்போமா? ஸோ எல்லா இயும் தூக்கி நான் பிக்குள்ள போட முடியுமான்னு பாருங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. ஸோ இக்கும் பிக்கும் உள்ள ஜென்ரலா எனக்கு அன்னோன் ரிலேஷன் தான். ஆனா இந்த எல்லா இயும் தூக்கி நான் இங்க பிக்குள்ள போடும்போது இங்க எனக்கு சம் பார்ட் ஆஃப் டி எனக்கு எதோட கனெக்ட் ஆயிருக்கு? ஈயோட கனெக்ட் ஆயிருக்கா? அப்ப நான் இந்த ஈயத்துக்கு நான் உள்ள போடும்போது என்ன ஆகும்பா? இங்க இருக்க கொஞ்சம் டி எனக்கு என்ன ஆயிடும்? பியோட கனெக்ட் ஆகுமா? ஆனா சிக்கும் டிக்கும் உள்ள எனக்கு என்ன இருக்கு? நோ கனெக்ஷன் இருக்கு. அப்ப டிக்கும் பிக்கும் என்ன இருந்திருக்கும்? நோ கனெக்ஷன் தான் இருந்திருக்கும். அப்போ என்னால சம் பார்ட் ஆஃப் இ தூக்கி என்னால பிக்குள்ள போட முடியுமோ தவிர இந்த எல்லா பார்ட் ஆஃப் இ தூக்கி கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? என்னால பிக்குள்ள போட முடியாது. அப்ப நெகட்டிவ் கன்க்ளூஷனை என்னால பாசிட்டிவா மாத்த முடியல. அப்ப எனக்கு தேர்ட் ஒன்னு ஃபாலோ ஆகும். அப்ப என்னுடைய ஆன்சர் 3, 4 and 5 ஒன்லி ஃபாலோ அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷனை பொறுத்தவரை நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் எனக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணணும். பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்ப்பா? அதனால பாசிட்டிவா மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் தப்பு. பாசிட்டிவா மாற்ற முடியல அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் கரெக்ட். இதை மட்டும் எடுத்துட்டாலே போதும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? நெகட்டிவ் கன்க்ளூஷன் நான் சால்வ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அகைன் தேர்ட் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பார்த்தாச்சு நெகட்டிவ் பார்த்தாச்சு, பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டி என்ன வேர்ட்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா கேன் பி அப்படின்ற வேர்ட்ல கேட்பாங்க. ஸோ கேன் பி இல்ல பாசிபிலிட்டி என்னதுப்பா? என்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. சரியா? வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ இதுல கொஞ்சம் ஏ வந்து பியா இருக்கு, கொஞ்சம் பி வந்து சியா இருக்கு. என்னால கொஞ்சம் ஏவை தூக்கி சிக்குள்ள போட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவாமா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஏக்கும் சிக்கும் வந்து எந்த கனெக்ஷனுமே கிடையாதுல்ல. அப்ப எதுக்கு இதை போட முடியுமா கேட்டு என்ன பண்ணுவீங்க? போட முடியுதான்னு செக் பண்ணி பார்ப்பீங்க. முடிஞ்சிச்சுன்னா ஃபாலோ ஆகும்னு சொல்லுவீங்க. முடியாதுன்னா என்ன பண்ணுவோம்? ஃபாலோ ஆகும்னு சொல்லுவோமா? சிம்பிள். இதே கான்செப்ட் தான். ஓகேவாமா?
ஸோ அப்போ பாருங்க எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பாசிபிலிட்டினா இதனால முடியுமா முடியாதான் கேட்குறாங்க. முடியுமா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சிச்சுன்னா அது ஃபாலோ, முடியலைன்னா அது நாட் ஃபாலோ. ஓகேவா? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான் இருக்கும், நெகட்டிவ் மாதிரி குழப்பிக்க வேண்டாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம ஒரு வென் டயக்ராம் டெஸ்ட் டிரா பண்ணிடலாமா? ஸோ இப்போ பாருங்கம்மா ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ பார்க்கலாமா, சம் A is B, all B is C, sum C is D, no D is E, no A is F. ஸோ ஓவரால் இதான் எனக்கான ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவாப்பா? இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வென் டயக்ராம் டிரா பண்ணிட்டேன், இது முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், கன்க்ளூஷன் நான் வந்து வரைய போறேன். ஓகேவா? இப்போ பாருங்க எனக்கு கன்க்ளூஷன் வைஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், sum A is D is a possibility. Sum B is D is a possibility. Third, sum E is B is a possibility. Sum வேணும், அந்த இடத்துல all எடுத்துக்கலாம். All B is E is a possibility. அதே மாதிரி all B is F is a possibility. Last all C is E is a possibility. ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு எல்லாமே பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க, இந்த பாசிபிலிட்டி எல்லாமே எனக்கு பாருங்க சம்மு 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 ஆல் 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 எனக்கு பாசிட்டிவ் கன்க்ளூஷன். ஓகேவா? இதை மட்டும் நல்லா கிளியரா பார்த்துக்கோ. இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குப்பா, பாசிட்டிவ் கன்க்ளூஷன். சரியா? இப்போ பாசிட்டிவ் கன்க்ளூஷன்றப்ப என்ன பண்ணுவோம், என்னால போட முடியும் முடியாது அதை மட்டும் நான் செக் பண்ணி பார்க்க போறேன். ஸோ அப்போ எனக்கு எல்லா ஏவின் சம் ஏ இஸ் டி இஸ் பாசிபிள்னா சம்ஜ ஏ வந்து டி குள்ள போட பாசிபிள் இருக்க கேட்குறாங்களா? இங்க ஏ இருக்கு, இங்க டி இருக்கு, இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ப்பா, டேரக்டா பார்க்கும்போது அன்னோன் ரிலேஷன் தான். நான் இதுக்கும் என்ன விதமான லிங்க்குமே அவங்க சொல்லல. அப்போ எனக்கு கொஞ்சம் ஏ வந்து என்ன பண்ணிடலாம், நான் டி குள்ள போடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். சரியா? நெக்ஸ்ட் சம் பி இஸ் டி இஸ் a possibility. பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, இதுக்கும் டேட்டா என்ன ரிலேஷன் இருக்கு, அன்னோன் ரிலேஷன் தானே. அன்னோன் என்ன சொல்லியிருக்கேன், சம் பாசிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ஃபாலோ இருக்கனா. அப்ப இதுல எனக்கு ஃபாலோ ஆகும்ல, என்னால போட முடியும் அப்படின்றப்ப செகண்ட் ஒன்று எனக்கு என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். சம் இஸ் பி இஸ் a possibility. கொஞ்சம் இ வந்து பி போட முடியுமாப்பா, இங்க இக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன், அன்னோன் ரிலேஷன் தான். அப்ப எனக்கு இதுவுமே எனக்கு என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க, no sorry all b is e is a possibility. எல்லா b க்கு ஈக்குவலா போட முடியுமாப்பா, இங்க b இருக்கு, இத தூக்கி என்னால ஈக்குவலா போட முடியுமா? சோ b க்கு ஈக்குவலா என்ன ரிலேஷன் இருப்பா இருக்கு, b க்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா எனக்கு அன்னோன் தான் இருக்கு. அப்ப நான் எல்லா b தூக்கி என்னால ஈக்குவலா போட முடியுமான்னு பார்க்கலாமா? சோ எல்லா b தூக்கி ஈக்குவலா போட முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னால போட முடியும். எதனால போட முடியும்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த b வந்து கனெக்ட் ஆன பார்ட் இ கூட நோ கண்டிஷன்ல இல்ல. ஓகேவா? அப்ப பாருங்க இந்த பி எதுக்கு நான் இங்க போடுறேன் அப்படின்னா என்னால போட முடியும் தானே, ஏன்னா இதோட கனெக்ட் ஆயிருக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் ஈயோட நோ கனெக்ஷன்ல இருந்தா தான் என்ன பண்ண முடியாது, என்னால இந்த பி எதுக்கு உள்ள போட முடியாது. பட் ஆனா இதுக்கும் கனெக்ட் ஆன வேரியபிள் எதோடயுமே நோ கண்டிஷன் இல்ல. அப்ப என்னால என்ன பண்ணலாம், இதை நான் பாசிபிள் எடுத்துக்கலாமா? சோ அகைன் ஆல் பிஸ் எஃப் இஸ் a possibility சொல்றாங்களா, எல்லா b இதுக்கு நான் f குள்ள போட முடியுமாப்பா? சோ இதுதான் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சோ இப்போ இந்த எல்லா b இதுக்கு நான் f குள்ள போட்டேன் அப்படின்னா இங்க சம் பார்ட் ஆஃப் a வந்து எனக்கு என்னவா இருக்கு, b ஆ இருக்கா, இங்க நோ a இஸ் f. அப்ப இந்த எல்லா b இதுக்கு நான் f குள்ள போடும்போது இங்க சம் பார்ட் ஆஃப் a இதோட கனெக்ட் ஆயிருக்குல, அப்ப இந்த கனெக்ட் ஆன a வும் என்ன ஆயிரும், f குள்ள வந்துரும்லப்பா. ஆனா a க்கு f க்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், நோ கண்டிஷன் தான் இருக்கணும். ஓகேவா? ஆனா இந்த ஏ உள்ள வருமா, வராதுல. அப்ப என்னால இதை போட முடியுமாப்பா, என்னால பாசிபிள் பண்ண முடியாது. அப்ப இது நாட் ஃபாலோ. அப்ப எனக்கு எதெல்லாம் ஃபாலோ ஆகும் எதெல்லாம் ஃபாலோ ஆகாது இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நம்ம. அகைன் பாருங்க, ஆல் சீஸ் இ இஸ் a possibility. எல்லா சி எதுக்கு ஈக்குவலா போட முடியுமா பார்க்கலாமா? சோ பாருங்க, இங்க சி இருக்கு, இங்க இ இருக்கு. சி க்கும் இ க்கும் பார்க்கும்போது டேட்டா எனக்கு என்ன ரிலேஷன்,
அன்னோன் ரிலேஷன் தான். ஆனா இந்த எல்லா சியும் நான் உள்ள போடும்போது இந்த இடத்துல சி உண்டு என்ன இருக்கு, சம் கண்டிஷன்ல இருக்கா. அப்ப எனக்கு இந்த எல்லா சிக்கு நான் ஈக்குவலா போடும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டி என்ன ஆயிரும்பா உள்ள வந்துடும். ஆனா எனக்கு கண்டிஷன் வைஸ் என்னது, டியும் ஈயும் நோ ரிலேஷன் இருக்கணும். அப்ப எனக்கு இதை தூக்கி உள்ள போட்டா டி உள்ள வந்துட்டா என்னால போட முடியுமா, முடியாது இல்ல. அப்ப இதுவும் எனக்கு ஃபாலோ ஆகாது. அப்ப எனக்கு நான் ஃபாலோ ஆகுறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 மட்டும் தான் ஃபாலோ ஆகும், லாஸ்ட் 2 நாட் ஃபாலோ அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் உடைய ஒரு 80% ஆஃப் கான்செப்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்து அதையும் நமக்கு பாசிட்டிவிட்டி கேட்டா எப்படி சால்வ் பண்ணணும், பிளஸ் இந்த காம்ப்ளிமெண்டரி பேர் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் நேதர் ஆர் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எய்தர் ஆர் நேதர் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.